ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் 1 இருக்கிற லா ஆஃப் மோஷனில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டோர் இஸ் புஷ்ட் அட் எ பாயிண்ட் whose distance from the hinges is 19 cm with the force of 40 Newton. Calculate the moment of force above hinges என்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஞ்சஸ்னால் என்னென்னா, வாலோட டோரை கனெக்ட் பண்ணியிருக்கிற இடத்த தான் வந்து ஹிஞ்சஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க. இவங்க புஷ் பண்ணுற பாயிண்ட்டுக்கும் ஹிஞ்சஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க டோரை வந்து புஷ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 நியூட்டன்னுட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கிவன் வந்து எழுதிக்கணும். கிவனில் வந்து என்னென்ன கிவன் எழுதணும்னா, நான் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து எழுதணும், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் வந்து எழுதணும். டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்போதுமே டி நெட்டு டினோட் பண்ணுவோம். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸுங்கிறப்பயே அது லென்த்தை வந்து ரிலேட் பண்ணுறது. லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னா மீட்ரு. ஆனால் இங்கே என்னதில் இருக்குன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் நான் அதை மீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப அதை வந்து நான் 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0.9 மீட்டர்னுட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் எஃப்ல டினோட் பண்ணுவோம். ஃபோர்ஸோட வேல்யூ 40 நியூட்டன்னுட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வந்து எனக்கு ஃபார்முலா தெரியும். ஆனால் ஃபார்முலான்னுட்டு நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் எம்ல டினோட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுங்கிறது தான் ஃபார்முலா. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இங்கே எனக்கு எவ்வளோன்னா 40 நியூட்டன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.9 மீட்டருன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. நியூட்டன் ஃபோர்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா நியூட்டன்கிற எஸ்ஐ யூனிட்டில் டினோட் பண்ணுவாங்க. மீட்ரு வந்து டிஸ்டன்ஸை வந்து மீட்டரில் எனக்கு டினோட் பண்ணுவாங்க. அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எம்ன்னுட்டு கேபிட்டல் எம்ல டினோட் பண்ணுவாங்க. அப்படின்னா 40யும் 0.9 நான் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 36ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இந்த எம்இ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்எம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, மொமெண்ட் ஆஃப் force above hinges is equal to 36 நியூட்டன் மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் எனக்கு செகண்ட் சம்மோட ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.